அனைவருக்கும் வணக்கம். என்னங்க நேத்து விஜய் அவர்கள் சூறாவளியை ஒரு கலைப்பு விட்டு போயிட்டாப்புல. இதெல்லாம் நீ உட்காந்து பார்த்து நீங்களும் ஒரு சூறாவளியா கோபத்துல பொங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. கண்டிப்பா எல்லாருக்குமே கோபம் இருக்கும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் என்ன பேசணுமோ, என்ன மாண்போட பேசணுமோ அந்த மாண்பு சுத்தமா கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, பொதுமக்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க ஒரு எதுக்காக அவர் போயிருக்காரு, அதாவது பார்த்தீங்கன்னா கரூர் மக்களை சந்திக்க இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுக்க, அதாவது ஒரு இரங்கல் தெரிவிக்கவோ போயிட்டு அவங்கள போய் சந்திக்காக போயிருக்காப்புல. இதுதானே நடந்துச்சு. சத்தியமா தானே இருந்துச்சு. கரெக்டு தானே சொல்றது, கரெக்டு தானே. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க, அங்க தேர்தல் பிரச்சாரம் தான் பண்ணாரு. தேர்தல் பிரச்சாரம் தான் முழுக்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கருத்தும் இருக்கு. ஒரு சிலர் மட்டும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா விஜய் கட்சியை சார்ந்தவர்கள், விஜயோட ரசிகர்கள். இவங்களை தவிர பொதுமக்கள் பொதுவாக பேசக்கூடியவர் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நேற்றைக்கு விஜய் அவர்கள் பேசினது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்க பார்க்கும் போது ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்னங்க உங்களுக்கு தெரியாதா, அவர் என்ன பேசுறாரு, என்ன மோட்டிவோட பேசுறாரு, எதை காரணம் காட்டி பேசுறாரு, எதை வச்சு பேசுறாரு, அவருடைய சுயநலத்துக்காக பேசுறாரா இல்ல பொதுநலத்துக்காக பேசுறாரா அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா? கரெக்ட். ஸோ அவர் நேற்றைக்கு நான் பார்த்து உண்மையாவே சொல்றேங்க, மன வருத்தப்பட்டேன், கோபப்பட்டேன். எதில் தெரியுமா நான் கோவப்பட்டேன்? ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சார் பார்த்தீங்களா. என்ன தெரியுமா, இந்த காவல்துறை என்னை தடுக்கல, என்னை நைஸா கூட்டு போயிட்டாங்க, அவங்களால தான் இப்படி நடந்துச்சு, எல்லாமே சேர்ந்து என் மேல பழி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை குற்றம் சாட்டுறாரு? காவல்துறையை குற்றம் சாட்டுறாரு. ஏன் காவல்துறை என்ன உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்களா மிஸ்டர் விஜய் சார்? சார் இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல இருந்து இப்போ உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது யாரு சார்? காவல்துறை தானே சார். இந்த காவல்துறை மேல ஒரு அபாண்டமா நீங்க பழி சுமத்துறீங்களே, மனசாட்சி இருக்கா சார்? நான் நிறைய வீடியோல பார்த்தேன். அன்னைக்கு மட்டும் காவல்துறை சரியாக செயல்படல என்ன தெரியுமா ஆயிருக்கும்? 41ன்றது 101 ஆயிருக்கும். அந்த அளவுக்கு நான் பாக்குறேன். ஒரு காவல்துறை யாருன்னு சொல்லி தெரியல, பேரு இருந்தா கூட நான் சொல்லுவேன். அவரு தோல்ல தூக்கி போட்டு ஓடுறாரு. வழி விடுங்கடா, குழந்தை உயிர் போதுடான்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை சேர்ந்த ஒரு நபர் யாருன்னு தெரியல. ஐயா நான் இப்போ இவரு எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு தெரியல, உங்களை நான் தெய்வமா பாக்குறேன். நானு தூக்கிட்டு போறாரு. அங்க இருக்கிற மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அந்த காவல்துறை சேர்ந்த நபர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க உள்ள எல்லாருமே என்னென்ன பண்ணாங்க, எவ்வளவு உயிரை காப்பாத்தீங்க. அவங்க முன்னாடி உயிர் துடிக்கிறதை பார்க்க முடியாம கதறின்னு, அதாவது எப்படின்னா தன்னுடைய பிள்ளை தன் சொந்தக்காரங்க அப்படி அந்த இதோட தான் தூக்கிட்டு போயிட்டு அத்தனை பெரிய அரசு மருத்துவமனை சரி, பக்கத்துல பிரைவேட் மருத்துவமனை சரி போய் ஓடி போய் சேர்த்ததுனாலதான் பொழைச்சாங்க. ஆனா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம நம்மளோட முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, காவல்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், விஜய் சார் கொஞ்சமாச்சு ஈர இருக்கா சார்? யாராச்சும் இந்த மாதிரி பண்ணணும், இவங்களெல்லாம் கூட்டம் போட்டு இவங்களை சாவடிக்கணும்னு யாரும் நினைப்பாங்களா சார்? நினைப்பாங்களா? நீங்க நினைப்பீங்களா? அவங்க மேல அவங்களும் மனுஷங்க சார். எப்படி சார் மற்றவங்களை சாவடிச்சு தான் ஒரு அரசியல் பண்ணணுன்ற அவசியமா சார்? கொஞ்சமாச்சு இறக்கம் இருக்கா சார்? நீங்க நேற்று பேசுறீங்களா சார், எல்லாமே ஸ்டாலின் சார் சட்டசபையில போய் என் பக்கம் திருப்பி விட்டாங்கன்னு சொல்றீங்களா சார்? சார் அவர் என்ன சார் சொன்னாரு? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டு. ஸ்டாலின் சார் என்ன சொன்னாரு? உங்க மேல ஒரு வழக்கு போடுறா சார். என்ன தெரியுமா சார் சொன்னாரு? எந்த ஒரு தலைவனும் பொதுமக்கள் சாவறது நினைக்க மாட்டான், அதனால தயவு செய்து வதந்திகளை பரப்பாதீங்க, அந்த மாதிரி எண்ணம் யாருக்குமே இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆதரவா
குரல் கொடுத்தார் சார் அந்த மனுஷன். உங்க மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணிருப்பாங்களா? சட்டப்படி உங்க மேலதான் வழக்கு பதிவு பண்ணிருக்கோம். ஏன்னா உங்களால தான் நீங்க லேட்டா வந்ததுதான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். உங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கோம். பண்ணல சார், பண்ணாம விட்டார் சார். அவர் யாரு சார்? நீங்க யார் சார்? இப்ப நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க. அப்போ முதலமைச்சரா இருக்கும்போது அவர் என்ன வேணா பண்ணிக்கலாம் சார். எதனா பண்ணாரா சார்? ஒண்ணு இல்ல மக்களே. அன்னைக்கு 41 பேர் இறந்தாங்க, கரெக்டுங்களா? அந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அப்போ எந்த தாவேக்கான ஆட்சி கூட இருந்து உதவி பண்ணானா? ஒருத்தன் இல்ல, எல்லாம் ஓட்டாங்க. ராஜ்மோகன், இப்ப மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன், ஆது அர்ஜுனா, எல்லாரும் போயிட்டாங்க. புஷி ஆனந்த், எல்லாரும் அப்ஸ்காண்டு, எல்லாம் தலைமறைவுங்க. ராஜ்மோகன் மேல வழக்கு போறதே சொல்லு, ஆனா அவர் தலைமுறை விட்டார். எதுக்கு அவர் தலைமுறை ஆனு சொல்லிட்டு தெரியல. ஒருத்தர் கூட தாவேக்கான ஒருத்தர் கூட இல்லைங்க. ஆனா இருந்தது யாரு? மாற்று கட்சியினர் எல்லாரும் வந்தாங்க. அதிமுக வந்துச்சு. ஏன் இதே கரூர்ல இருந்தார், இப்போ சேர்ந்தாரு பாருங்க கட்சிக்காரர், அவர் பேர் விஜய் பாஸ்கர், அவரு வந்தாரு. அவரு நிக்கல. அங்க இருக்க செந்தில் பாலாஜி வந்து ஓடி ஓடி வேலை செஞ்சாரு. ஆனா என்ன சொன்னீங்க? செந்தில் பாலாஜி தான் காரணம். யாராச்சும் உதவி செஞ்சா போதும், என்ன சொல்லுவீங்க? செந்தில் பாலாஜி காரணம். அது எப்படி சார் இன்னமும் வந்து பழி போட்டு இருக்கீங்க சார்? ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்லட்டுமா சார், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காதவன் எப்படி சார் தலைவன் ஆவான்? மற்றவங்க மேல பழி போடுறவன் எப்படி சார் தலைவன் ஆவான்? தலைவன்னா ஏத்துக்கணும் சார். நான் தான், என்னால தான் லேட் ஆச்சு, என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அங்க நின்றுந்தீங்கன்னா, நான் சத்து சொல்றேன், இந்நேரம் நான் கூட இருந்திருப்பேன் சார். நான் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன் சார். உங்களை ஒரு வார்த்தை கூட பேசிருக்கேன் சார். என்ன எப்பாற்பட்ட நடிக, என்ன இருந்தாலும் என் மக்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட நின்றீங்கன்னா இந்நேரத்துக்கு சார் உங்களை தெய்வமா வச்சு கொண்டாடி இருப்போம் சார். உண்மையா சார் நீங்க. ஆனா நீங்க பண்ணாம இன்னமும் என்ன தெரியுமா சார் சொல்றீங்க? திமுக தான் காரணம், ஸ்டாலின் சார் என் மேல பழி போட்டாரு, போலீஸ் தான் காரணம், இவன் அவன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்களா சார்? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க. அரசு வேலை ஏன் சார் கொடுக்குறீங்க? ஆளுக்கு நீங்க ஒரு கோடி. இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்க, அதிமுக சேர்ந்தவர், ஏங்க எதுங்க அரசு வேலை கொடுக்கணும்? அவர் தான் அவர் சம்பாரிச்சு வச்சிருக்காருல, ஆளுக்கு ஒரு கோடி, முறை 31 கோடி கொடுத்துட்டு போகணும். அதை வச்சு அவங்க செட்டில் ஆட போறாங்க. எதுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? எதுக்கு கவர்மெண்ட் காசை வந்து மாதிரி பண்றீங்க? எதுக்கு மக்கள் வரி பணத்தை எப்படி சார் நீங்க கொடுப்பீங்க? அவங்க என்ன போராட்டம் பண்ணி இறந்தாங்களா, என்ன சார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க. ஆனா அசால்ட்டா எதுவுமே இல்லை. ஆனா இதையும் பாருங்க, அதாவது உண்மையா சார் உங்களை வந்து எப்படி விஜய் நம்புறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல சார். அவங்க யோசிக்க மாட்டாங்க சார். அவங்க, நான் உண்மையா சொல்றேன், உங்களை எப்படி நான் வியந்து போறேன் இந்த மக்களை பார்த்து. ஐயோ விஜயண்ணா நீங்க வாங்கினா, ஐயோ ஒரு பொண்ணு சொல்லுது, ஐயோ அவர் வந்து பிரதமர் ஆகணும்னு சொல்லுது. எப்படி சொல்றாங்க, எப்படி உங்களை கொண்டாடுறாங்க? நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க நீங்க படம் நடித்து எல்லாத்தையும் மனதை வந்து கவர்ந்துட்டீங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க படத்துல என்னென்னலாம் பண்ணீங்களா இங்கே நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வரக்கூடிய நிகழ்ச்சி நேற்று பாத்தீங்கன்னா ஒரு இரங்கல் தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் அது மக்களை சந்திக்கிறது. ஆனா அங்குள்ள மக்கள் கொண்டாடுறாங்க உங்களை. இந்த சமுதாயத்தை எப்படி மாற்ற முடியாது சார். ஆனா நீங்க மாறுங்க சார். அவங்க மாற மாட்டாங்க சார். உண்மையா அந்த கரூர் மக்கள்ல யாரை போனாலும் உங்க பக்கம் கூட்டம் வரும், உங்களை பார்த்து ரசிப்பாங்க. அவங்கள மாற்ற முடியாது, இது உண்மை. தயவு செய்து நீங்க மாறுங்கன்னா உண்மையா மக்களுக்காக வேலை செய்யுங்கன்றதான் கேட்டுக்கிறேன் நான். போய் அதாவது மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்றது சொல்லுங்க சார். நீங்க ஊழல் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து ஊழல் நடந்துட்டு இருக்கு சார். உங்க கட்சிக்காரன் போயிட்டு மிரட்டுறான் சார், காசை போடுறான் சார், கட்டிங் எடுக்கிறான் சார். அதுக்கப்புறம் உங்களுடைய வழக்கறிஞர் நியமனத்திலே வந்து ஏதோ கேஸ் போட்டதை சொல்ல போது அது விசாரணை இருக்குன்னு சொல்றாங்க சார். தெரியல சார், அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சார். ஊழல் இல்லைன்னு சொல்லுங்க சார். அப்புறம் நீங்க என்ன நேற்று சொல்றீங்க? இன்னொரு டைலாக் வர போடுறீங்க. என்ன சொல்றீங்க? யாராச்சும் உங்க லஞ்சம் கட்டாலாம் நீங்க சொல்லுங்க, என் புள்ள ஆட்சி நடக்குது, எங்க அண்ணன் ஆட்சி நடக்குது சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, நான் உங்க கூட நிக்கிறேன்னு சொல்றீங்களா சார்? இதெல்லாம் கவுன்சிலருக்கு சொல்ல வேண்டியது சார். இது கவுன்சிலர் ஆயிட்டு பக்கத்துல தம்பி நீ போடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இது சார். இது நீங்க அப்படி சொல்லக்கூடாது. யாராச்சும் லஞ்சம் வாங்கணும்னு தெரிஞ்சுன்னா அவங்க டிஸ்மிஸ் அப்படி நீங்க சொல்லணும் சார். அப்படி சொல்லுங்க சார். நீங்க அது சொல்ல மாட்டீங்களே, ஏதாச்சும் ஒன்று சொல்றீங்க சார். அப்புறம் என்ன சொல்றீங்க சார்? ஆனவன செந்தில் பாலாஜி நேற்று கூட சொல்லியிருப்பேன் நானு. ஓடு வர்றான் பாரு வேட்டக்காரன். யார் சார் ஓடுந்து? தனி விமானம் பிடிச்சி
பத்திரிக்கையாளர் கேட்கும் போது யார் சார் ஓடுந்து நின்று பதில் சொல்லாம? செந்தில் பாலாஜி சார் ஓடினாரு. அதாவது விஜய் சார் கொஞ்சமாச்சு நியாயமா மனசாட்சிப்படி நடங்க சார். நீங்க மனசாட்சிப்படி தயவு செய்து உங்க கையெத்து கும்பிடுறேன். யாரையுமே குற்றம் சொல்லாதீங்க, பழி போடாதீங்க. இது யாரால் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆனா தொடர்ந்து நீங்க வந்து இதே தான் பேசிட்டு இருக்கீங்கன்னா என்னத்த பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. இது போக இதை விடுங்க, இது ஒரு மிகப்பெரிய, நீங்க இவ்வளவு தூரம் இந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருக்கான்னு சொல்றேன் பாத்தீங்களா? ஆனவனா இவனுங்க வந்து கையில் எடுக்கிறது பாத்தீங்கன்னா அரசு பள்ளியை கையில் எடுத்துக்கிறாங்க. அரசு பள்ளியில குழந்தைங்களை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. அவங்கள என்ன பண்றாங்கன்னா, நேத்துங்க விஜய் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா ஒரு 12 மணிக்கு பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ ஸ்கூல் முடிஞ்சிருக்காது, கரெக்டுங்களா? ஸ்கூல் நடக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல உள்ள இந்த படிக்கும் மாணவர்களுக்கு விஜய் பேசுறத லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி யாராச்சும் பண்ணுவாங்களா? யாராவது பண்ணுவாங்களா? எனக்கு ஒரே ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குங்க. இதை வந்து தெரிஞ்சு மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஏதோ நாடகமோ கீடகமோ அப்படிலாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தகவல் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது உண்மையாவே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். உண்மையாவே அதுக்கு நான் உண்மையாக பாராட்டுறேன். நல்லது செஞ்சா நாங்கள் நல்லது பேச செய்வோம். ஆனா ஏன் அப்படி நடக்குது? யாரு தூண்டுதலின் பேர் நடக்குது? அதை விசாரிங்க. சஸ்பெண்ட் பண்ணது போதாது, யாரு போட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. யார் தூண்டி விட்டா? கண்டிப்பா வந்து பக்கத்துல கட்சிக்காரனா தான் இருப்பான். இந்த மாதிரி நீங்க போட்டு காட்டுங்கன்னு சொல்லிட்டு கட்சிக்காரனா இருப்பான். அது குழந்தைங்க மனசுல இப்போத்துல இருந்து விதைக்கிறாங்க, விஜய் விதைக்கிறாங்க. புரிதுங்களா உங்களுக்கு? எப்படி, அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்கும் போது 12th முடிக்கும் போது தான் வந்து நம்மள வந்து கேட்பாங்க, தம்பி 18 வயசு ஆக போகுதுப்பா, ஓட்டு போட்டிருப்பா அப்படி சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது முதல் வகுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரச்சாரத்துல இறங்குறாங்க. ஏன்னா இவங்களை வச்சுதான் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட ஓட்டு வாங்கணும்ன்றத ஒரு புது ஸ்ட்ராட்டஜி மூலியமா கையெடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சாரத்துக்குள்ள இறங்கிருக்கிறாங்க. இது எங்க நடக்குமா? ஒரு நடிகன் கிட்ட நீங்க பூந்து கொடுத்துட்டீங்க, உட்காந்து கத்துறீங்க, தலைவா தலைவான்னு கத்துறீங்க, அண்ணா அண்ணான்னு கத்துறீங்க. ஒரு பொண்ணு நான் பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஆனா நான் பின்னாடி ஓடி வர முடியல, கொஞ்சம் ஸ்லோ பண்ணா கூட நான் ஸ்லோ ஃபாஸ்டா ஓடியாந்து கூட உங்களுக்கு இந்த பூவை குத்துட்டு இருப்பேன், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அழுகு. என்னென்னமோ நடக்குதுங்க. எனக்கு இது டயர்டு தான் ஆகுது, நமக்கு வெறுப்பாகுது, கோபம் வருது. என்னடா இப்படி இருக்கிறீங்களாடான்னு சொல்லிட்டு வருது. உண்மையா இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் நேற்று நடந்தது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த படம் தான் கன்ஃபார்ம் படம் தான். அந்த படத்தில் எந்த வகையான படம் பார்த்தா கமர்ஷியல் படமாக கொடுத்துறாங்க. கமர்ஷியல் தான் மக்கள் லைக் பண்ணுறாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக வச்சு போனோம்னா வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அதனால வந்து கமர்ஷியலாக போடலாம், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை உள்ளே உச்சி போகலான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடியிருக்காப்புல, டான்ஸ் தான் ஆடலாப்புல. மற்றபடிலாம் வந்து எல்லாம் நடந்திருக்கு. அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்று சொல்லியிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கைத்தட்டல் சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கு. என்னன்னா இவர் வந்து சொன்னாப்புலையா, ஒன்றும் இல்லைங்க, சும்மா சொன்னேன், பார்ட்டி ஃபண்டு தான் சொன்னேன், அது சொன்னதுக்கு எடுத்தார்பாரு ஓட்டம் அப்படிங்களா? பா எடிட்டர் இந்த வீடியோ போட்டு காட்டுப்பா. சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு அமைச்சர். அவரு அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு பேசுங்க. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்குன்னா. பாத்தீங்களா யாரு ஓட்டுனா, யார் எதிர்த்து கேட்கிறா? பாத்தீங்களா? பார்ட்டி ஃபண்டா? தைரியம் தான், திராணி இருந்தா என்ன, எந்த பார்ட்டி ஃபண்ட், எந்த கட்சியை பத்தி பேசுற சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யார் கேட்கிறா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறார். உங்களை கேட்டார, எதிர்த்து கேள்வி கேட்டார்ல, எங்க ஓட்டினாரு? அதுக்கப்புறம் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பஞ்சுலாக்கெல்லாம் பேசும்போது அங்க நீங்க பாத்தீங்கன்னா சவுண்ட் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து பிரச்சனையாகும், இது சட்டசபை மாதிரி இருக்காது, இது மாதிரி மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடும், இது வேற மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாத வீண் விவாதம் வேணாம், ஏன்னா முதலமைச்சர் பேச தெரியாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா
எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் திமுகவினர் எல்லாம் சேர்ந்து வெளியே போயிடுறாங்க. இதுதான் வெளிநாடு இருந்துச்சு. ஆனா இந்த வீடியோ வச்சுட்டு என்ன பண்றீங்க? பயங்கர ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. ஃபயர் 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 விட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னும் சொன்னாப்புல கரூர்ல வந்து செலை வைக்க போறாராம். இந்த இறந்தாங்க 41 பேருக்கு, அதுக்கு ஒரு செலை வைக்க போறாராம். வச்சிருங்க, ஏன்னா அப்பயாச்சும் மக்கள் திருந்தாங்களா பார்த்தா நடிக்க பின்னாடி போனா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கணும். அதுக்காக செலவு வைக்கிறீங்க, கரெக்ட். ஆனா கொஞ்சம் சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அரசு வேலை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாருல. ஆனா பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு கோபம் உண்டா இருக்குன்றது உண்மை. அங்கே சரி, எல்லா இடத்துலையும் சரி, இதை பத்தி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாவே பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. இந்த வீடியோ நீங்க பாருங்க. இல்ல பொது இடத்துக்கு போனாதான் அதுதான் சொல்றேன். பொது வேலைக்கு போய் சேர்த்தா, பொது வேலைக்கு போய் சேர்த்துட்டா கூட பரவாயில்ல. சுதந்திர போராட்ட வீரரு ராணுவத்துல போய் சேர்த்தா அந்த மாதிரினா பரவாயில்ல. ஒரு போலீஸுக்காரன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு கட்சி மீட்டிங் வரான், அங்க வந்து வரான், அவனுக்கு அரசு வேலைடான்றான். இது எந்த விதத்துல நாடி அங்கேயா போகுது? அதே மாதிரி கரூர்ல 41 பேர் இருந்தானுங்களா, அரசு வேலையா அதான் சொல்றேன். தேர் வைத்து கடறான், அவனுக்கு கூடுறான வேலை. நடிகர்களை பார்த்து வந்து வேலை கொடுத்தா இல்ல எந்த விதத்துல சட்டம் எங்க போகுது? நீதிபதியில என்ன பண்றாங்கல்ல பாத்தீங்களா? டீ கடையில எளிய மக்கள் டீ கடையில் உட்காந்து பேசுவாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்தீங்களா இந்த மாதிரி நடக்குது, இது யாரு அதிகாரம் கொடுத்தது, இவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலும் கேள்வி மேல் கேள்வி எழுப்புறாங்க. உண்மையா சில மக்கள் பாத்தீங்கன்னா வந்து நல்லா வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சு என்ன நடக்குது, எந்த மாதிரி அரசியல் நடக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு, தெளிவா இருக்கிறாங்க. ஆனா பாதி மக்கள் ஒண்ணு சத்தியமா சொல்றாங்க, அவங்கள வந்து திருத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவனுங்களா திருந்தினா மட்டும்தான் உண்டு. அவனுக்கு கண்ணை மூடின்னு யோசிக்கணும். என்ன விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சா வரும். ஆனா யோசிக்க மாட்டாங்க. கண்ணு மூடுனா விஜய் டான்ஸு, விஜய் பாட்டு, விஜய் ஃபைட்டு, விஜய் பேசுறது அப்படின்னு வந்துச்சுன்னா இவங்க எப்படி மாறுவாங்க? மாற்றத்துக்கான வாய்ப்பே கிடையாது. இது போல இன்னொரு மாற்றம் வந்திருக்கு தெரியுமா? யாரெல்லாம் அரசு ஆஸ்பத்திரியில போறீங்க, நீங்க போனீங்கன்னா பாருங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்னு தெரியும். எனக்கு வந்து டக்குனு ஓடிபி எல்லாம் வந்து போட்டு பார்த்து வேணும் சொல்ல எனக்கே தெரியாதுன்னு கேட்டு நானே எங்க பையன்கிட்ட செல்ல கொடுத்து பார்த்து பண்ணா சொல்லுவேன். எதுக்கு சொல்ற வரேன்னா, நான் ஒரு +2 படிச்சுக்கிறேன், என்னாலே அதை கரெக்டா தெரியாது. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இதெல்லாம் கிராமத்து ஜனம், ஏழைப்பட்ட ஜனம், வயசானவங்க வராங்க, அவங்க கிட்ட போய் நீ ஓடிபி சொல்லு, அப்பதான் உனக்கு வந்து கார்டு போட்டு கொடுத்து கவர்மெண்ட்ல போட்டுக்க ரூல் இருக்கட்டும். நீங்க இருக்கிற நடைமுறையை புரிஞ்சு சில விஷயம் ரிலாக்ஸேஷன் பண்ணி பேஷன்ஸோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து உடனே முதல்ல அட்டென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வரும்போது நீ வந்து ஓடிபி எடுத்துட்டு வரணும் அப்படி எப்படி சொல்லி அனுப்புங்க. அதே போல உங்க டீம் கிட்ட நீங்க பேசுங்க. இது வந்து பிராக்டிகலா சரியா வரல, இதை கண்டிப்பா இந்த சிஸ்டத்தை நம்ம மாற்றி அமைச்சாதான் நம்மளால அங்க பேஷன்ஸை பார்க்க முடியும். இது நாங்க ஒர்க் பண்றவங்க ப்ராப்ளமா இருக்குது. நீங்க தான் அதுக்கு அவங்க கமிட்டியில எடுத்து சொல்லி உங்க மீட்டிங்ல இதை மாற்றி அமைக்கணும். ஆதார் கார்டுல ஓடிபி கேட்கறாங்களாம். அந்த ஓடிபி சொன்னாதான் வந்து ஓபி சீட்டு கொடுப்பாங்களாம், ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து இதனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்புறம் திருவண்ணாமலை உள்ள ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ வந்து போயிட்டு, ஏங்க நானே பண்ணாத பிறகு நானே ஓடிபி எடுத்து இப்படி கொடுக்குறது எனக்கு கஷ்டம், ஏழை எளிய மக்கள் தான் அரசு ஆஸ்பத்திரிக்கு வராங்க, அவங்க வந்து எப்படிங்க வந்து ஓடிபி எடுத்து கொடுக்கணுன்றீங்க, என்னங்க மனசாட்சி இருக்காங்க, டீன் கிட்ட பேசுங்க, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரான்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. என்னங்க இது எனக்கு புரியல. இதுக்கு ஓடிபி எதுங்க கொடுக்கணும்? ஓடிபி எதுக்கு கொடுக்கணும்? பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அலைக்கடிக்கு. இதுன்னா புது சிஸ்டமா? அது மக்களை அலைக்கழிக்கிற மாதிரி இந்த கொஞ்சம் ஓடிபி கொடுத்தா தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன்றது எப்படிங்க? பாட்டி தாத்தாலாம் எப்படிங்க பார்த்து ஓடிபி சொல்லுவாங்களா? இதெல்லாம் எங்க இதுல என்ன இது புதுசா இருக்கு? இதெல்லாம் இளைஞர்களை நீங்க ஏத்துக்கிறீங்களா? டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்களே பதில் சொல்லுங்களேன். டிவிகே சப்போர்ட் பண்ற தாய்மார்களே, தங்கைமார்களே, அண்ணன்மார்களே, தங்கைமார்களே, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க படித்த இளைஞர்கள் தானுங்க, படித்த இளைஞர்கள் தான். படிச்சு நல்லா அழகா படிச்சு இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறீங்களே, நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க? என்னோட கேள்வி அதுதான். ஏன் முட்டாள்தனமா நடக்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான். சம்பந்தமே இல்லாத பேசிக்கின்னு இஷ்டத்துக்கு பேசிக்கின்னு பொய்யா பரப்பின்னு இருக்காரு உங்க தலைவர். அது கொஞ்சம் யோசிக்க மாட்டேன். இவர் என்ன ஏங்க நான் இந்த உண்மை இல்லைங்க, ஒரு முதலமைச்சர் இப்படி அங்க பேசுவாருங்க. யாருன்னா பாத்துருங்களேன் இப்படி ஒரு முதலமைச்சர் டேஷ்னா என்ன டேஷ்?
அப்ப என்ன வேணா அசிங்கமான வார்த்தைகளை ஃபில் பண்ணி தானே டேஷ்ன்னு சொல்றீங்க நீங்க. டேஷ் இந்த யாருன்னா பேசுவாங்களா? ஏங்க என்னங்க யார் காமராஜர்ல இருந்து ஜெயலலிதா, கலைஞர் எல்லாமே இந்த மாதிரி முதலமைச்சர் உரையை நீங்க எடுத்து பாருங்க. இந்த மாதிரி அங்க இருக்கும் ஒரு மாண்பா இருக்குங்க. இவர் சினிமா டைலாக் பேசுறா போல அங்க இருக்கலாம் கை கட்டுற டிவிக்கேன்னு கத்துறாங்க. என்னென்ன நடக்குதுங்க? ஏன்டா டே ஏன்டா எதனா என்னடா ஆச்சு உங்களுக்கு? இது முடியுமா முடியாதா? இது முடியுமா முடியாதா? நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கேள்வி மேல கேட்கறாங்க. தயவு செய்து வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தேர்தல் பிரச்சாரம் நல்ல வேலை இப்ப தேர்தலை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இந்த குதிரை பேரணி நடந்துட்டு இருக்குல்ல, அதனால வந்து இது வந்து எலெக்ஷன்ல கூடாது, விசாரணை இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அடுத்த வருஷம் தான் வரும். அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன்லாம் பார்த்தா அடுத்த வருஷம் வரப்போகுது. அந்த அடுத்த வருஷத்துக்குள்ளேயாவது இந்த மக்கள் வந்து மனசு மாறுறாங்களா அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா இது வரக்கூடிய 8 தொகுதி தேர்தல். இந்த 8 தொகுதி தேர்தலையும் நீங்க வந்து யோசி வாக்கு அளிச்சிங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். எழுதி வச்சுக்கோங்க.